கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் சின்னப்பனையூர் மின்சார வாரியத்துக்கு உட்பட்ட முதலைப்பட்டு கிராமத்தில் கடந்த சனிக்கிழமை முதல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6 நாளாக கரண்ட்டு கிடையாது விவசாயத்துக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நெல் வயல்கள் காஞ்சி வெடித்து போயிருக்குது. இந்த தருணம் பார்த்திங்கன்னா பால் பிடிச்சி நெல் வெயிட் ஏறுற தருணம். இதனால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் முதலைப்பட்டி கிராமத்தில் இது மாதிரி விவசாயத்துக்கு தண்ணி இல்லாமல் ரொம்ப 6 நாளாக எங்களுக்கு தண்ணி இல்லை. கேட்டாக்க ஈபியில் இந்த நாளைக்கு வரும் இன்னைக்கு வருங்கிறாங்க. நான் 200 வோல்டேஜ் வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால என்னை பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்க சின்ன பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப இது மாதிரி ரொம்ப இது பண்ணுறாங்க எந்த தண்ணி இல்லாமல். ஆனால் மற்ற 6 நாள் சனிக்கிழமை போன டிரான்ஸ்பாரத்தை சரி பண்ணி கொடுக்காம அதுக்கப்புறம் போன டிரான்ஸ்பாரை மட்டும் சரி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அப்போ என்னை பழி வாங்கணுங்கிற நோக்கத்தில் தான் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. வணக்கம். செய்திகள் வாசிப்பது உங்கள் கவி. கரூர் மாவட்டம் குளித்தலை சின்னப்பனையூர் மின்சார வாரிய நிர்வாகத்திற்கு உட்பட்ட முதலைப்பட்டி கிராமத்தில் வசித்து வருபவர் அன்னலட்சுமி. இவர் தனக்கு சொந்தமான 3.5 ஏக்கர் நிலத்தில் நெற்பயிர் விதைத்துள்ளார். கோடை காலத்தில் மின்சார இணைப்புடன் நீர்ப்பாசனம் செய்து விவசாயம் செய்து வரும் அன்னலட்சுமிக்கு நேர்ந்த சோகம் என்ன? இயற்கையாக மரம் சரிந்து விழுந்ததில் நிலத்தின் அருகாமையில் அமைந்துள்ள டிரான்ஸ்பார்மர் பழுதடைந்ததால் நீர்ப்பாசனமின்றி கடந்த 1 வாரம் காலமாக தவித்து வருகிறார் அன்னலட்சுமி. இது குறித்து மின்சார வாரியத்தில் தகவல் தெரியப்படுத்தியும் அலட்சியத்துடன் நடப்பதாக தெரிவிக்கின்றார் அன்னலட்சுமி. மாதம் ஒரு முறை பராமரிப்பு பணிகள் மின்சாரத்துறையில் நடைபெற்றாலும் இயற்கை சூழ்நிலையால் மரம் விழுந்ததற்கு அன்னலட்சுமி தான் பொறுப்பு என்கிறார். இது குறித்து முழு விவரங்களை தெளிவாக பார்ப்போம். சார் எப்போதாங்க சார் பெட்டி கொண்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்குங்க சார்? இப்போதான் பெட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க மேடம். போய் கொண்டுட்டு தான் வரணும். நேற்று தான் அலாட்மெண்ட் போட்டாங்க. சார் எடுத்துட்டு வர பேசுறாங்க. சரிங்க சார். இப்போ பிரித்து எடுத்து போயிருக்கீங்க, எப்போ கொண்டு வந்து வைப்பீங்க மேடம்? இப்போ நான் வண்டியை கொண்டு போயிருக்கேன்னா போட்டு அதை கொடுத்துட்டு தான் எடுத்துட்டு வருவோம் மேடம். சாயங்காலம் தான் வைப்பாங்க. கரூர்ல போய் எடுக்க போயிருக்காங்க. இப்போ இன்னைக்கும் பெட்டி வராது. இன்னைக்கு தான் இப்போ எடுக்க போயிருக்காங்கன்னு சொல்ல, அப்புறம் இன்னைக்கு வராதுன்னா என்ன மேடம் நாங்கள் பதில் சொல்ல முடியும்? எடுக்க போயிருக்காங்க. நீங்க அந்த டிரான்ஸ்பார்ட்டுக்கு நீங்க சப்பலா கொடுத்து இதுக்கு 4 மோட்டருக்கு மட்டும் சப்பலா கொடுக்காம அந்த மரத்துக்கு மட்டும் சப்பலா கொடுத்துருக்கீங்க. இப்போ இதுக்கு முன்னாடியே போன மரத்துக்கு சப்பலா கொடுக்க முடியல, நீங்க அதுக்கப்புறம் போன மரத்துக்கு சப்பலா கொடுத்துருக்கீங்கன்னா எப்படிங்க சார் கொடுத்துருக்கீங்க? அது நாங்கள் ஃபால்ட்டை சரி பண்ணோம் மேடம். உங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உங்க மரம் தான் ஃபெயிலியர் ஆனது. ஃபோட்டோ எடுத்து எல்லாமே வச்சிருக்கிறோம். உங்க இதனால தான் இவ்வளோ ஃபால்ட்டு. எங்க மரம் நாங்க உள்ள தூண நாங்க வெட்டி விட்டோமா? மரம் நாங்க வெட்டி விட்டோங்களா? மரம் லைனு கடையில இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கணும். அதையும் கிளியர் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. நாங்க லேடிஸா ஏறி மரத்துல வெட்டுவோமாங்க சார்? லேடிஸ்ல மேடம் ஒரு ஆள் கூட உங்களுக்கு வேலைக்கே வர மாட்டாங்களா? கொஞ்சம் மரத்தை வெட்டி விடுங்கன்னா வெட்டி விட போறாங்க. மாசம் ஒரு நாள் பராமரிப்பு பண்ணி பாக்குறீங்க. லைன்மேன் நீங்க மரம் நீங்க வெட்டுறது தானேங்க சார் அது? நாங்கள் தான் வெட்டிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ 3 நாளா உங்க ஊர்ல தானே மரம் வெட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல வேற எங்கேயாச்சும் இருக்காங்களா? இப்போ 3 நாளா மட்டும்தான் வெட்டுங்க. 3 நாளா மட்டும்தான் அந்த 3 நாள் மட்டும்தான் மரம் வாழ்ந்துருக்கு. 3 நாளுக்கு முன்னாடி நீங்க எங்களுக்கு உங்க ஊர் மட்டும்தான் எங்களுக்கு இருக்குங்களா? எல்லா ஊரும் இருக்கு. எல்லா ஊரும் தான் நாங்க பார்க்க முடியும். இருக்க 5 பேர்த்த வச்சு என்ன பண்ண முடியும் சார்? இப்போ நீங்க என்ன நீங்க அந்த மரத்துல சப்பளம் எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அதுல இருந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது. புது டீட்டெயில் இருந்தா உங்களுக்கு கொடுக்க முடியும். மரம் கொடுத்த லைன் கொடுக்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு 6ஆவது நாள். டிடி வந்தாதான் மேடம் நாங்க கொடுக்க முடியும். டிடி எடுக்க போயிருக்கோம். தான் கொடுக்க முடியும். இப்போ அவங்களுக்கு மட்டும் எப்படிங்க சார் நீங்க லைன் சரி பண்ணி கொடுத்தீங்க? ஏன்னா அவங்களுக்கு மட்டும் எப்படி அதுக்கப்புறம் போன இதுக்கு மட்டும் சரி பண்ணி கொடுத்துட்டீங்களா? அப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கீங்களா? அது சின்ன ஃபால்ட், மைனர் ஃபால்ட். நாங்க அட்டெண்ட் பண்ணி அதை சரி பண்ணி கொடுத்துட்டோம். நீங்க அந்த மாதிரி நீங்க எங்கிட்ட எல்லா 4 மட்டும் சப்பளம் அந்த லைனுக்கு சப்பளம் ஃபுல்லா கொடுத்து அதுல இருந்து பிரிச்சு டிடி போட்டாச்சு. அதனால அதுல இருந்தா உங்களுக்கு கொடுக்க முடியும். புதுசுல இருந்தா தர முடியும். பழசுல இருந்து தர முடியாது. இப்போ நீங்க லைன் நீங்க கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? எனக்கு இன்னைக்கு ஈவினிங்ல அந்த கார்டு காஞ்சி போச்சு. எனக்கு 1 லட்சம் நெல் நஷ்டம். அது யாருங்க சார் ஏற்றுறது? யாருங்க சார்? இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 3 லட்சம் நஷ்டமாச்சு. அதுக்கு யாரு பணம் கட்டுவாங்க? அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குரிய காசு உங்கதுனாலதான் ஆச்சு. மரம் விழுந்து வெட்டி விட்டு மரம் ஒன்று சொல்றீங்களா? அதை சொல்லுங்க. நாங்க ஏதாவது வெட்டி விட்டோம் அதனால எங்களுக்கு ஊந்துட்டுன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க சார். நீங்க தான் பாத்துக்கணும். அவங்க உங்களுக்கு மரம் ஒடிஞ்சு விழுறது எல்லாத்துக்கும் இயற்கை. இது நாங்க வெட்டி விட்டு நீங்க லைன் சொல்லுங்க. அதை நான் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் ஆகுறது இயற்கை தான். நாங்க ஃபெயிலியர் ஆக்கி விட்டு போனோம். மரத்தை வெட்டி விட்டு காய போடுறீங்களா? 6 நாள் விவசாயம் காயதில்லைங்க சார்.
அதுக்கு என்ன பண்ணலாம் மேடம், என்னைக்கு டிடி கிடைக்குதோ அப்பதான் தூக்கிட்டு வந்து வைக்க முடியும். அப்ப நீங்க எப்படி நீங்க தான் டிடி தராங்க, எனக்கு டிடி இப்போ 4 மோட்டருக்கு மட்டும் உங்களுக்கு கிடைக்கலங்களா? 4 மோட்டருக்கு மட்டும் பாக்குறதுக்கு மட்டும் நீங்க என்னைய பழி வாங்கணுங்கிற நோக்கத்துல பண்றீங்க சார். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நான் உடனே லைன் கம்மியாகும், சப்பளம் கம்மியா வருது, அதனால நான் மேல போன் பண்ணனால என்னைய பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல நீங்க பண்றீங்க. நாம தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மரை ஃபெயிலியர் ஆக்கி விட்டோம் மேடம், பாருங்க நீங்க. நான் உங்களை ஃபெயிலியர் ஆகணும். நீங்க வந்து அப்போ உங்க